உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட சங்கீதம் 92 அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வசனங்களை நாம் கவனிப்போமாக. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. அதாவது பொதுவாக ஓய்வு நாளில் இதையும் ஒரு பாடலாக பாடுவது இஸ்ரவேலருக்கு வழக்கமாயிருந்தது. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகாளமானவைகள். ஆனால் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இதை எப்படி சொல்லிவிட்டாரு சங்கீதக்காரன்? இதை பாடும்போது உம்மை துதிப்பதும் உன்னதமானவரை நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் அப்படின்னு ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதன் அப்படி சொல்கிறான். உமது கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவைகள், அவர் எப்பேற்பட்ட அற்புதங்களையெல்லாம் செஞ்சவர்னு நினச்சி பார்த்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். பார்க்க லேசாக ஒரு ஐடியா கொடுப்பாரு, அதை செஞ்சுட்டு போனால் கொஞ்ச நாளில் போக போக அடையப்பா அந்த ஆலோசனையே எவ்வளோ ஆழமான காரியம், அப்போ லேசாக நமக்கு தெரிஞ்சிச்சானா போக 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 அந்த ஆலோசனை தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்கிற மனுஷன் எப்படி சொல்லுவான் பாருங்க. உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அப்போ புரிஞ்சவன் இப்படி சொல்கிறான், புரியாதவன் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் வாசிட்டு போயிடுவான். அதை அந்த புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது. மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். அது தேவனை அறிந்தவர்கள் அவரை தியானம் பண்ணி யோசித்து, நீர் எவ்வளவு நல்லவர், உம்மை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும்னு சொல்லி அப்படி எல்லா காரியங்களையும் உணர்ந்து சொல்லி, அது மட்டுமல்ல உமது கிரியைகள் எவ்வளவு மகிமையானவைகள், மகத்துவம் உள்ளவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று தேவனுடைய மகிமையை, அவருடைய நன்மையை, அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா பாராட்டியிருக்கிற அன்பை இரக்கங்களை, அவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நினைத்து பார்த்து நம்மை வழி நடத்தினாரே. உம்முடைய ஆலோசனைகள், உம்முடைய வழி நடத்துதல்கள் ஆசீர்வாதமானவை, எவ்வளவு ஆழமானவை என்று நினைத்து பேசுகிற இந்த இருதயத்துக்கும் தேவனே யாருன்னு தெரியாமல் இருக்கிற அந்த ஆளுகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்று, அவர் எவ்வளவு கிருபை பொருந்தினவர் என்று, அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர் என்று அறியலை. நான் இப்போ கடந்த செய்தியில் சொல்லிகிட்டு இருந்தேன்,
இஸ்ரவேலரை கர்த்தர் தான் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திய பாவங்கள்லேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அதுக்காக அவர் அந்த தேசத்தில் 10 வாதைகளை அவர்களுக்கு செய்தார். அந்த 10 வாதைகளுமே இவர்களை இஸ்ரவேலரை பொறுத்தவரை பெரிய அற்புதங்கள். ஆனால் தலைமுறைகள் மாறும்போது இந்த மக்கள் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறியாமல் வேறு வழிபாடுகளிலே போய் இருந்து கொண்டு கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமானு கேட்டால் தெரியலை. அப்போ இந்த ஆட்கள் இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு. இன்றைக்கு உலகத்தில் பல்கலைக்கழகங்களில் படிக்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் அந்த குரங்கை பார்க்குறாங்க. குரங்குக்கும் மனிதனுக்கும் நடுப்பட்ட நிலைமையில் சில பழைய காலத்தில் சில உயிரினங்கள் இருந்திருக்கிறதுன்னு கணக்கு பார்த்து ஒருவேளை குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்திருக்கணும்னு ஒரு மாதிரி நிதானித்து கொண்டு சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையா? பைபிள் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பிறகு பூமியெல்லாம் ஒழுங்குபடுத்தினாராம். அதன் பிறகு நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் சொல்லிக்கொண்டே மனிதனை உண்டாக்கினார். இப்போ இவ்வளவு நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடும் இருக்கிறது. அதாவது நாம் குரங்குலேருந்து வந்தவங்கல்ல, நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் வெளிப்பாடு இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிற அநேக காரியங்களை பார்த்துட்டு அது பார்த்தா சரியாக இருக்குது, இது பார்த்தா சரியாக இருக்குது, அப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்கள பற்றி ஒரு வார்த்தை விட்டுருக்கிறாருங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆனாலும் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருக குணமுள்ள மனுஷர் யார்? நம்மளாம் மிருகத்திலேருந்து குரங்குலேருந்து வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அந்த இருதயம் மிருக குணமுள்ள இருதயம்னு சொல்லிட்டார். இப்போ இவன் மனுஷன் மிருகம் தானுங்க, மிருகத்துலேருந்து தானுங்க மனுஷன் வந்தான். அப்போ அந்த மிருகம் மாதிரி சில காரியங்களெல்லாம் செய்வான், பாவங்களெல்லாம் செய்வான். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக நினைக்கக்கூடாது. மனுஷன்னா அப்படி தாங்க செய்வாங்க. இஸ் ஹியூமன். தவறு செய்கிறது மனிதர்களுக்கு வழக்கம்தானே. மனித தன்மையிலேயே பாவம் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கே, அதை நம்ம அங்கீகரிக்க வேண்டியிருக்கே. அப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் குரங்குல இருந்தால் மிருகத்தில் இருந்தால் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருக குணத்தை அதை நியாயப்படுத்தி பேசுவதற்கு அவர்கள் வேலை செய்து விட்டார்கள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாக இருக்கிறது. துன்மார்க்கர், அக்கிரமக்காரர். துன்மார்க்கர்னால் பொல்லாத வழிகளிலே வாழுகிறவர்கள். அக்கிரமக்காரர்னால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு கிரமமான வழியில் வாழாமல் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதான் கிரமம், அக்கிரமம். துன்மார்க்கம்னா கெட்ட மார்க்கம், கெட்ட வழிகளில். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டிருக்கே. அப்போ இங்கே என்ன நடந்துருச்சு? கர்த்தர் தான் தெய்வம்னு தெரியாமல் இதெல்லாம் பாரம்பரியமாக நினச்சிக்கிட்டே போகும்போது அந்த தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் அதனதன் பாதையிலே நடத்துகிறவர். இயேசு கிறிஸ்து தமது வல்லமையுள்ள வார்த்தையினாலே அவைகளை எல்லாம் தாங்குகிறார் என்று எபிரேயர் 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்போ இயேசுவே தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அந்த பால் வளிமண்டலங்கள், பால் வளிமண்டலம், அது ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம். அதுபோல் எவ்வளவோ பால்வழி மண்டலங்கள் அங்கே இருக்கின்றன. அது எல்லாவற்றையும் தமது வார்த்தையினாலே தாங்குகிறவராக இயேசு இருக்கிறார். இதெல்லாம் யாராவது நினச்சி பார்த்தா அது எப்படிங்க
இப்போவும் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் ஒன்று கூட ஒன்று மோதிக்கிறாமல் அது பாட்டுக்கு அது பாதையில் கரெக்டாக போய்கிட்டே இருக்கே. ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறார். அதெல்லாம் நீங்கள் அதன் பாதையில் ஒழுங்காக போகணும்னு சொல்லியிருந்துருக்கிறாரு. போய்கிட்டே இருக்குது. அவர் மாற்றி சரி சரி போதும் அப்படின்னு அவர் சொல்ல வரைக்கும் இது அதது பாதையில் போய்கிட்டு தான் இருக்கும். இதையெல்லாம் நினைக்கும் போது தேவன் எவ்வளவு வல்லமையானவர், மகிமையானவர், அவருடைய ஆலோசனைகள் எவ்வளவு ஆழமானவைகள். அதெல்லாம் அதை தேவனுடைய செயல்களை கவனித்து பார்த்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் எவ்வளவு அற்புதமானவர் என்று தெரிகிறது. ஆனால் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். பொதுவாக மக்கள், நான் கேட்குறேன், இன்றைக்கி இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்த்து இது ஒரு அலங்காரத்துக்காக செயற்கையாகி செய்யப்பட்ட ஒரு பூ இலை. ஆனால் இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறதே. மலைகள், பள்ளத்தாக்குகள், அதிலிருந்து வருகிற அந்த நீரூற்றுகள், அதெல்லாம் ஓடை, ஆறு, அது நதியாய் ஓடுகிறதே, இதெல்லாம் போய் சமுத்திரத்தில் போய் கலக்கிறது. அப்புறம் அப்படியே போயிடுச்சுன்னா போயிடும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சமுத்திரத்திலே அங்கே ஆவியாக்கி மேகமாக்கி அதை கொண்டு வந்து நம்முடைய தேசங்களில், எல்லா தேசங்கள்லையும் ஆங்காங்கே மழையாகி பெய்விக்கிறதுனால அங்கே குடி தண்ணீர் உண்டாகிறது. இல்லாட்டா நல்ல தண்ணி கிடையாது. கடல் தண்ணி யாராக குடிக்க முடியுமா? குடிக்க நல்ல தண்ணி கிடையாது. மழை பெஞ்சால் அந்த மழை மண்ணில் இறங்கி அங்கங்கே நீர் ஊற்றுகளா, அங்கங்கே கிணறு வெட்டினா தண்ணி வர்றதா. எவ்வளவு மனிதனுக்கு நல்ல தண்ணீர் வேண்டுமென்று அங்கே ஆவியாக்கி கொண்டு வந்து தேவையான இடங்களில் மழையாய் பொழிவிக்கிற அந்த தேவனுடைய காரியங்களை நினச்சா அப்படி தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் இது நடக்குதுங்க. அப்படி மழை பெய்யாத இடம் பாலைவனம்னு சொல்லிடுறீங்க. நாங்கள் எகிப்துக்கு போனப்போ இங்கே மழை அளவு எவ்வளவு, வருஷத்துக்கு எவ்வளோ மழை பெய்யும் அப்படின்னு கேட்டான். மழையே பெய்யாதுன்ட்டான் அந்த எங்களை கூட்டிகிட்டு போன கைடு. என்னையா பண்ணுறீங்க அப்புறம் அப்படி கேட்டால், எத்தியோப்பியா அந்த பக்கத்துலேருந்து புறப்பட்டு வருகிற நைல் நதி, அந்த நைல் நதி தான் இங்கே தண்ணீரை, நல்ல தண்ணீரை கொடுக்குதான் எகிப்து தேசத்துக்கு. அந்த நைல் நதியில் 2 பக்கத்துலையும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பாய்கிற இடங்கள் தான் அங்கே விளைச்சலுக்கான இடங்கள் தான். அந்த மனுஷன் சொன்னபோது எங்களுக்கு ரொம்ப இருந்தது. மழையே பெய்யாத பாலைவனத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நடுவில் ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதி எங்கே இருந்து வருகிறது? மழை பெய்கிற இடத்துலேருந்து அது வருகிறது. இவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறது. அங்கே இருக்க புல் பூண்டுகள், செடி கொடிகள் எல்லாவற்றுக்கும் பயிர்களை விளைவிக்கிறானே, அது எல்லாவற்றுக்கும் தண்ணீர் கொடுக்கிறது. இப்படி தேவனுடைய மகத்துவங்களை யோசித்து பார்த்தால் எவ்வளவு பெரியவர். இப்பொழுதும் ஒரு பம்பரத்தை அப்படி சுற்றி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வேகமாக சுற்றும், அப்புறம் அப்படியே தலையை ஆட்டி சுற்றும், அப்புறமேலே டபக்குன்னு சாஞ்சிக்கிறோம். நீங்கள் அதை சுற்றி விட்டதுனால ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி அதுக்குள்ளே போச்சு. அதனால் அந்த எனர்ஜி இருக்க வரைக்கும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் சுற்றி வேலை செய்கிறப்ப எனர்ஜி குறையும்ல. அப்படி சுற்றி அந்த எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் டபக்குன்னு தலையை சாய்ச்சி இங்கிட்டாங்கன்னா உருண்டு போய் அங்கே ஒரு இடத்துல டபக்குன்னு நின்றுக்குது. நீங்கள் கொடுத்த சக்தியை செலவு பண்ணி முடிச்சிருச்சு. ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் பாருங்கள். இந்த பால்வழி மண்டலங்கள், மில்கிவே, அதில் கோடாகோடியான நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன், அவ்வளோ கோடாகோடியான நட்சத்திரங்கள். நாம் பல கோடி வருஷங்கள் லைட் இயர் டிஸ்டன்ஸில், கோடி வருஷ வெளிச்ச தூரம், கோடி வருஷ லைட் இயர் டிஸ்டன்ஸ், பல கோடி லைட் இயர் டிஸ்டன்ஸில் அங்கே இருக்க நட்சத்திரத்தை கூட்டத்தை கண்டுபிடிச்சேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தவரை மனுஷன் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னத்தை சாப்பிடலாம், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது,
அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறத பற்றியே நினைக்கிறான். கர்த்தரை அவன் அறியவில்லை. தேவன் எவ்வளவு பெரியவர் என்று, எவ்வளவு வல்லமையானவர் என்று, எவ்வளவு ஞானமாய் இந்த அண்ட சராசரங்களை படைத்து பூமியை அதில் இருக்கிற யாவையும் படைத்தவர். மழை அங்கே பெய்யுது, செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்குது, அதுகெல்லாம் வெளிவிடுகிற ஆக்சிஜன் தான் இப்போதைக்கு நமக்கு சுவாசிக்கிறதுக்கு. அப்படி ஆக்சிஜன் ஒரு லெவலில் கொடுத்து அந்த ஆக்சிஜன் தொடர்ந்து ஒரு பக்கத்தில் ஆக்சிஜன் யூஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஆகுது. இப்போ நம்ம சுவாசிக்கும் போது நம்மகிட்ட கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்படியே சுவாசித்து பூமியில் இருக்க ஆக்சிஜன்லாம் தீர்த்துட்டோம்னா ஆஸ்பிக்ஷியேஷன், செத்துருவான். காற்று ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிடுவான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மழை பெய்யறது மட்டும் இல்லை, அங்கே மரஞ்செடி கொடிகளை வச்சு அங்கே ஆக்சிஜனை உண்டாக்குறாரு. அப்புறம் இங்கே தேவையான மனுஷனுக்கு மிருகங்களுக்கு அந்த ஆக்சிஜனை கொடுக்குறாரு. இவன் கார்பன் டை ஆக்சைடு விடுவான். இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அது மறுபடியும் மரங்கள் வளர்ந்து அதெல்லாம் கடைசிக்கு பார்த்தா ஆக்சிஜனை உண்டாக்கி கொடுக்குது. அப்போது ஒரு பெரிய பேலன்ஸ். நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் 20%, 21% காற்றுல ஆக்சிஜன் இருக்குது. இது இருக்கிறதுனால தான் நம்ம தாக்கு பிடிக்கிறோம். அப்போ இது எல்லாவற்றையும் ஞானமாய் உண்டாக்கின தேவன். ஒரு செடியில் அந்த பச்சையம் இருக்கிறது, அதுதான் பாருங்கள் சூரிய வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு நமக்காக அரிசி பருப்பு வகைராவெல்லாம் விளைய வைக்குது. அந்த சூரியன்கிட்டருந்து வெளிச்ச அந்த அந்த சக்தியை எடுத்து அது அரிசி பருப்பெல்லாம் பழங்களெல்லாம் உண்டாக்கும்போது இங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் உண்டாக்குது. எப்படி பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. என்ன ஆச்சரியம்! நமக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு சக்தியை உண்டாக்குவதற்காக பழங்களாக பயிர்களாக வரும்போது அதை ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை விட்டு நமக்கு தேவையான அந்த அந்த இப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு 21% அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடை மட்டும் நம்ம விட்டுக்கிட்டே இருக்க ஆக்சிஜனாக தீர்ந்து போச்சுன்னா டிப்ளீட் ஆகிரும். அப்புறம் என்ன செய்கிறது? அப்போ இதையெல்லாம் ஞானமாய் சிருஷ்டித்த தேவன். அப்புறம் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னாக்க இதுதான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அங்கே ஆக்சிஜனை வெளிவிடுதான், அங்கே ஸ்டார்ச் உண்டாக்குதான். அதில் இருக்க ஓட்டைகள் ஆஸ்டியோல்ஸ்னு, அதில் இருக்க ஓட்டைகளை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குதான், ஆக்சிஜனை வெளியே விடுதான். என்னங்கடா அது? நம்ம சுவாசிக்கிறப்ப ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுதான். என்னது, என்ன நடக்கிறது? அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை இந்த ஆக்சிஜனை வச்சு பர்ன் பண்ணி நமக்கு தேவையான சக்தியை, சரீரத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கறது. இதுவும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுனால நம்ம சரீரம் தாக்கு பிடிக்குது. இல்லாட்டி தீ வச்ச மாதிரி எரிச்சாக்க உடனே சரீரம் வெந்து போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தியை வெளிப்பட பண்ணி நமக்காக அவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்முடைய புத்தி கேட்டாததாக இருக்கிறது. அவர் எவ்வளவு மகிமையானவர், அவருடைய ஆலோசனைகள் மிகவும் ஆழமானவைகள். இவர் இதை மட்டும்தான் செஞ்சாரா? நம்ம தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். நாம் அவருடைய சாயல் ரூபத்திலிருந்து அவரை மாதிரி எப்படி அவருடைய ஜீவன், அவர் எப்படி மரிக்காமல் இருக்கிறாரோ, அவர் எப்படி ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறாரோ, அதுபோல் நாம் வாழ வேண்டும் என்று நம்மை உண்டாக்கினவர். மனுஷன்தான் தன்னுடைய சுய ஞானத்தில் போய் பிசாசு கட்சியில் சேர்ந்து வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இப்போ கர்த்தர் மறுபடியும் நம்மளை திரும்ப பிசாசுக்கிட்டேருந்து கர்த்தர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு தான் இயேசுனார் குறுக்க வந்தார். இதை சொன்னாலும் ஏற்றுக்கிறக்கூடிய ஆட்கள் ரொம்பவும் குறைச்சி. அதான் போய் ஆமாம் இப்படி தானே இயேசு உங்களுக்காக இப்படி அற்புதம் செஞ்சுருக்கிறார்ல, பரிகாரம் செஞ்சுருக்கிறார்ல, பாவத்தை மன்னிக்கிறார்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும்லன்னு சொன்னால், ஆமாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப கரெக்ட் அப்படின்வாங்க. சரி அப்போ வாங்க வசனத்தை தொடர்ந்து சர்ச்சில் வசனத்தை கேளுங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்க. ஏன் ஐயா? அங்கே வந்தால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ பாவமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா?
என்ன இது? அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே நரகம் கூட போகிறேன்னுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏங்க, இந்த பாவத்தினால தான் மனுஷன் நரகத்துக்கு போகிறேன், இந்த பாவத்தை மன்னிச்சு விட்றலாம், இனிமேல் பாவம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு பரலோகம் போகிறதுக்கு வழி உண்டாக்கலான்னு இயேசு வந்து இவ்வளவு பாடுபட்டு உயிரை கொடுத்தா, உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அது எப்படி இவ்வளவு தைரியமாக சொல்ல முடியுது? பாவம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ இயேசுநாட்டை வந்து பாவம் செஞ்சுக்கலாமா? அது முடியாதுல்ல. கர்த்தர் பரிசுத்தர். அப்படி கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நம்ம அவருக்கு ஒப்புவிக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த பரிசுத்தத்தில், அவருடைய நீதியில், அவருடைய ஜீவனோடு கூட நாம் இணைந்து அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஜீவன், அவருடைய ஜீவனை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய அந்த வாழ்வை பெறக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவாகி தேவனிடத்தில் வரமாட்டான் அப்படி சொல்லிட்டார். அப்போ இவ்வளவு ஞானமாக நம்ம எல்லோரும் பாவிதான், ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவிதான், ஆனால் இவங்களை எல்லோரையும் பரலோகம் கொண்டு போய் என்ன தான் செய்கிறதுன்னு பார்த்தா பாவத்தை தொலைக்கணும். பாவத்தை தொலைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும். சும்மா பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த ஜனங்களுக்கு பாவத்தோடைய பயங்கரம் என்னன்னு தெரியாது. பாவத்தை மன்னிக்கிறாரே, அது எவ்வளவு பிரயாசப்பட்டு பாடுபட்டு அவர் வந்து பாவ மன்னிப்பை நமக்காக சம்பாதிச்சாருன்னு தெரியாது. அதான் மிருக குணமுள்ள மனுஷன் இந்த இடத்துல வாசிக்கிறான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். ஆனால் கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். உன்னதம்னா மேலே உயர்ந்த உன்னதங்களிலே சொல்கிறமே, அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். அது எவ்வளவு அற்புதமான காரியம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படி உண்மையாகவே தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சங்கீதம் 92:12 வாசிக்கிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல். இந்த கேதுரு மரம் இருக்க ரொம்ப வெரி ஃபேமஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியானது. அது எல்லா பலவிதமான கட்டுமானங்களுக்கு, வீடு கட்ட மற்ற எல்லா காரியங்களுக்கும் பயன்படக்கூடியது. பனையை போல் செழித்துனா பனைமரம் எங்கே இருக்குன்னு தண்ணி இல்லாத காட்டில் கிடக்கு. ஆனாலும் இந்த வேர்கள் வந்து ஆழமாக போய் அப்படியே செழித்து வளருது, நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல. வெயில் காலத்தில் தண்ணீர் இல்லாத காலங்களில் பனைமரம் செழித்திருக்கான். லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். அங்கே நல்லா செழிப்பான பகுதி தான் லெபனான் கேட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இவங்க யார்? கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க நாட்டப்பட்டவர்கள்னால் அங்கே நட்டு வச்சுருக்கு. கர்த்தருக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் அவருடைய ஆலயத்தில் நட்டு வச்சுக்கிட்டாராம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அதாவது இந்த முன்னாடி என்ன வாசித்தான்? கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆனால் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் அப்படி சொல்லிட்டு. ஆனால்
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்களா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர்கள் பனையைப் போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல எழும்புவார்கள். அது மட்டுமல்ல, அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் சமயத்தில் நான் சர்ச்சுக்கு வருவேங்க, அப்புறம் சர்ச்சை விட்டு வேணும்னா போயிடுவேன், ஆண்டவர்கிட்ட வருவேன், அப்புறமேல் பாவத்துக்கெல்லாம் போயிடுவேன் அப்படிங்கிற ஆளுகள் இல்லைங்க. நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். முதிர் வயதில் கூட நற்காரியங்களை செய்கிற, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், அதாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை, சமுதாயத்திலே கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நற்கிரியைகளை செய்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்படி இவர்கள் முதிர் வயதில், வயதானோன்னா கண்ணு தெரியலங்க, என்னை பிடிச்சி கொண்டு போய் இந்த ரோட்டை தாண்டி விடுங்க, அப்படி இல்லை. முதிர் வயதில் நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட தேவனுடைய கிரியைகள், அதான் நற்கிரியைகள், தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய், அங்கே தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறவர்களாய், கர்த்தராலே நல்ல செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வார்கள். எதுக்கு அப்படி கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறாராம் அப்படி பார்த்தா, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மேலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும் பொருட்டு. எங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டுட்டு பஞ்சத்திலேயே அடிபட்டு கிடந்தா, அப்போ கர்த்தர் நியாயமாக செய்யலையே, நான் உண்மை தான் நம்பியிருக்கேன்னு கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்துக்கிட்டு கர்த்தரத்தில் நாட்டப்பட்டு அப்புறமேல் தான் வேலையை செஞ்சாலும் ஒன்றும் கனி கிடைக்காது, நல்ல பலன் கிடைக்காது, நல்ல சம்பாத்தியம் கிடைக்காது அப்படின்னா, அப்போ கர்த்தர்கிட்ட வந்தவங்களுக்கு கூட அவர் ஒன்றும் நல்லது செய்யலைன்னு சொல்லிடுவீங்க. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும் பொருட்டு இந்த கர்த்தரிடத்தில் ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வயதான காலத்தில் கூட நல்லா சுகமாக இருப்பாங்க, பலனாக இருப்பாங்க, அந்த தேவனுடைய கிரியைகளாகிய நற்கிரியைகளை செய்வாங்க. அதனால் அவங்க தாங்க நல்லா இருக்கிறது மட்டுமில்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பாங்க, இந்த உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பாக இருப்பாங்க, இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்கிறவர்களாக இருப்பாங்க, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கருவியாக இருப்பாங்க, அவருடைய சாட்சியாக இருப்பாங்க, அம்பாசடர்ஸ் ஆஃப் காட், அவருடைய ஆட்களாக பூமியில் இருந்து தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஸ்தானாபதிகள்னு போட்டிருக்கு பைபிளில், அம்பாசடர்ஸ் ஆஃப் காட், ஸ்தானாபதிகள்னு போட்டிருக்கு, அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறிய மாட்டான்னு எழுதியிருக்க, மூடன் அதை உணரான் அப்படி எழுதியிருக்க. அப்போ தேவன் யார் என்று, அவர் எவ்வளோ பெரியவர் என்று, அவர் எவ்வளோ மகிமையானவர் என்று, அவர் எப்பேற்பட்ட புத்தி கெட்டாத காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார் என்று அதை அறிந்து உணர்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தாவே நீரே தஞ்சம் கோட்டை அடைக்கலம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தில் உட்காருவாங்க பாருங்க. அதான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். நினச்சி பார்த்தீங்களா? கர்த்தரை இருதயத்தில் அறியணுங்க. அவர் வெளிப்பாட்டை கொடுக்குறாரு, அந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கு பார்த்தீங்களா? கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், அவருடைய ஆலோசனைகள் மகா ஆழமானவைகள். நீங்கள் சத்தியத்தை அறியணுமா, தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளணுமா, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வாசியுங்கள், இதில் எழுதியிருக்கிறது, இந்த வசனங்களை தியானிங்கள். அதான் கர்த்தர் சொன்னார் யோசுவாட்ட, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானை அடைந்து கொள்வாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாயின்னு சொன்னார். அதனால் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருங்கள்.
அவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless you.